down, bring it back, make it clap. I got 3 old thoughts, new guap, wear that thing. Bitches on my Hey guys, welcome to World of Stunt Riding. நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். என்னன்றது பாத்தீங்கன்னா ஜீரோ சர்க்கிள் பார்க்க போறோம். ஜீரோ சர்க்கிள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரேக்கிங் ரொம்ப மஸ்ட். நம்ம இப்போ ஸ்டண்ட் ரைடிங் பண்ண போறோம் அப்படின்னா பிரேக்கிங் எல்லாமே எதுவுமே பண்ண முடியாது. அந்த பிரேக்கிங் கத்துக்கிறதுக்கு தான் இந்த ஜீரோ சர்க்கிள். ஸோ நம்ம எனக்கு தெரிஞ்ச நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றது ஒரு விஷயம் தோணுச்சு. ஏன்னா நான் கற்றுக்கும் போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணேன், அதனால நிறையா லேட் ஆச்சு. ஸோ லேட் ஆகிறது சகஜம், பட் இருந்தாலும் சொல்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதில் நான் சொல்கிறதுல மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். அந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த சேனலில் யாராச்சும் இப்போ புதுசாக பார்க்குறீங்க, நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப், அந்த பெல் பட்டன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பெரிய விஷயம் இல்லை, பட் இருந்தாலும் அது எனக்கு பெரிய விஷயம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், நம்ம ஜீரோ சர்க்கிள் பண்ணுறதுக்கு ஒரு 2 மேட்ரு, முக்கியமான மேட்ரு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து த்ராட்டில் ஆக் பண்ணணும். த்ராட்டில் ஆக் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லேஸு இல்லாட்டி ஒரு கயிறு அந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து கட்டிட்டு நீங்கள் இந்த மாதிரி திருவினீங்கன்னா த்ராட் வந்து லாக் ஆகும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியோட த்ராட்டில் வந்து அப்போ தான் வந்து ஆக்ஷன்லேயும் இருக்கும். ஸோ தட் நம்மளுக்கு வண்டி வந்து அந்த த்ராட் கட் ஆகாமல் வண்டி மூவிங்லேயும் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பாடி பேலன்ஸ் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் நல்லா இருக்கணும். எப்படி சொல்கிறது, டிஸ்க் பிரேக் உள்ள வண்டினா ரொம்ப ப்ரிஃபரபிள்ங்க. நீங்கள் ட்ரம் பிரேக்கில் பண்ணலாம், இட்ஸ் ஓகே, பட் இருந்தாலும் டிஸ்க் பிரேக் வச்ச வண்டி ரொம்ப ப்ரிஃபரபிள். ஸோ இது 2 தான் மேஜராக, இது 2 மட்டும்தான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, சேஃப்டி கிட்ஸுங்க. அட்லீஸ்ட் மினிமம் பேடிங்ஸு, ஹெல்மெட்டு, ஷூஸு இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இனிமேல் நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியங்க. வண்டி போனால் போதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் என்விரான்மெண்ட்டில் வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். நான் இப்போ பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன்றது பாருங்கள். ஸோ கைஸ், நம்ம இப்போ ஜீரோ சர்க்கிள் பண்ண போகிறோம். அது எப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் சொல்லிட்டேன், அதுக்கேற்ற மாதிரி சேஃப்டி பேடிங்ஸ்லாம் மாட்டியாச்சு. பக்கா, யாரும் இல்லை, வண்டி எதுவும் இல்லை, நம்ம ஃப்ரீயாக இருக்கும். ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஃபஸ்ட் கியர் போட்டேன். த்ராட் எனக்கு தேவையான அளவு, ஒரு வண்டிக்கு டிபெண்ட்ஸ் மாதிரிங்க. எப்போவுமே பிரேக்கை பிடிச்சிக்கிட்டே கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள், அப்புறம் பிரேக்கை லைட்டாக ரிலீஸ் பண்ணணும். எனக்கு ரோடு கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருக்குது, ஒன்றுமே இல்லைங்க. ஸ்லோ பிரேக்லேருந்து ஃபுல்லாக கால் எடுக்காமல் லைட்டாக மட்டும் கால் சும்மா டச்சில் இருக்கணும் பிரேக்கில் லைட்டாக. ஆஃப் பண்ணால் கூட பிரச்சனை கிடையாது, நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக இறங்கிக்கலாம். ஸோ கைஸ், வண்டி இப்போ கீழே உள்ளதை பார்த்துருப்பீங்க. அது என்ன ரீசன் அப்படின்னா, த்ராட்டு போதுமான அளவு நான் கொடுக்கல. ஸோ நான் இதை காட்டுறதுக்காண்டி தான் பண்ணேன். இப்போ த்ராட் நான் போதுமான அளவு கொடுக்குறேன். த்ராட் எப்போ மெயினான ரீசன் நல்லா நிறைய வச்சுக்கோங்க, அது ஒன்றும் ஆகாது. பிரேக் தான் நம்மளுக்கு முக்கியம். கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக வர மாதிரி தெரியும், என்னடா வண்டி கத்துட்டு அதிகமாக இழுத்துட்டு ஓடிடும். சும்மா நம்மளுக்கு அந்த டார்க் இருக்கணுங்க. டார்க் இருந்தால் தான் வண்டி மூவில் இருக்கும். அதே மாதிரி வண்டி உள்ளே எவ்வளோ வேணால் ஸ்விங்கு போகலாம், தப்பே கிடையாது. வெளியே மட்டும் போகக்கூடாதீங்க. பிரேக் மேட்ரு. இந்த மாதிரி காலை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, பிகினிங் ஸ்டேஜில் என்ன பண்ணுன்னா, டேங்கில் கை வச்சு பழகுங்க. டேங்கில் இப்படி கை வச்சுக்கோங்க, லெஃப்ட் சைடில் கொஞ்சம் உள்ளே தள்ளின மாதிரி உட்காந்துக்கோங்க. தயவு செஞ்சு இந்த ஹேண்டில் பாரை மட்டும் யாரும் நிமித்திட வேண்டாம். ஹேண்டில் பார் நிமித்தினீங்கன்னா வண்டி ஓடிடும், வெளில ஓடிடும். என்ன கான்செப்ட்னா, வண்டி உள்ளே ரொம்ப போகுதுன்னா லைட்டாக பிரேக் அடிங்க. வண்டி வெளில போகிற மாதிரி இருக்குன்னா திரும்ப பிரேக் அடிங்க. உள்ளே போனால் பிரேக்கு, வெளில போனால் பிரேக்கு, உள்ளே போனால் பிரேக்கு, வெளில போனால் பிரேக்கு. இதுதான் கான்செப்ட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா, இல்லை உங்களோட பேலன்ஸ் மீறி எங்கள் வெளில போச்சு, இப்போ வண்டி போச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி போகுதுன்னா பிரேக் ஒரு அமைக்கிறீங்க. வண்டி வந்து அப்படியே சாஞ்சிடும், ஒன்றும் ஆகாது. பாருங்க, வண்டி நல்லா சாயுது, பிரேக் அடிக்கிறேன், பேலன்ஸ் ஆகுது. வண்டி சாயுது, அதான் பெருசாக இல்லைங்க. என்னென்னா, வண்டி உள்ளே போகும்போது லைட்டாக பிரேக் அடிங்க, வெளில போகும்போது நல்லா பிரேக் அடிங்கன்னா. உள்ளே போகும்போது பிரேக் அடிச்சிங்கன்னா வெளில வரும், வெளில போகும்போது பிரேக் அடிச்சிங்கன்னா உள்ளே வரும். இது முழுக்க பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா லோயர் பாடி மட்டும்தான். கான்சன்ட்ரேட் ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பார் மேலே மட்டும்தான் இருக்கணும், வேறு எங்கேயும் பார்க்காதீங்க. வண்டி ஆசிலேஷனில் இனிஷியலில் வந்து டேங்க் மேலே கை வச்சு பழகுங்க. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, கற்றுக்கிற வரைக்கும் தான். இது தெரியுங்க. உங்களுக்கு முடியல அப்படின்னா வண்டியை பாருங்கள், வண்டியோட பிரேக் அடிச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. இவ்வளோ தான், ஒன்றும் பயப்படவே வேண்டாம், ஈஸியாக கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பெரிய மேட்ரே கிடையாது இது. ஸோ இதிலே 2-3 லெவல்ஸ் இருக்குது. நான்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. நான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறேன், வந்துச்சுன்னா டெஃபரெண்ட்டாக நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அது நான் வந்து நம்ம சேனல்லே ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸு அதுதான் போட்டிருப்பேன். அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குங்க பிரேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ பண்ணது வெரி பேசிக்கு.
அதுதான் வண்டி வெளில போகும்போது பிரேக் அடிக்கிறீங்க, உள்ளே வருது, உள்ளே போகும்போது பிரேக் அடிக்கிறீங்க, வெளில போகுது, இவ்வளோ தான், ரொம்ப பெருசு கிடையாது. அதுக்கப்புறம் லோயர் பாடி மட்டும்தான். நல்லா லெஃப்ட்டில் தள்ளி உட்காந்துக்கிறீங்க பாருங்க, நல்லா ரைட்டில் தள்ளி உட்காராம உள்ளே தள்ளி உட்காடுறீங்க, இவ்வளோ தான். இந்த பொசிஷன் இது மட்டும்தான் மேட்ரு. இதை வச்சு ட்ரை பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிரேக்கிங் நான் உங்களுக்கு எந்த லெவலில் நான் புரிய வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். பெருசாக எதுவுமே இல்லைங்க, ஈஸி தான் எல்லாமே. இங்கே நம்ம கற்றுக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. பண்ணும் போது உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கும். என்னடா வண்டி கற்றுக்க முடியலையே, ஒரு மாதிரி வந்து டிப்ரெஷன் போகிற அளவுக்குலாம் சில பேருக்கு ஆகும். சில பேர் ஒரே நாளில் கற்றுக்கிறவங்களும் இருக்காங்க, ஒரு வாரம் ஒரு மாதம் கற்றுக்கிறவங்க இருக்காங்க. நான் அந்த ஒரு மாதம் கேட்டகரி நான். ஆனால் நான் நிறைய தவறு பண்ணேன், அந்த தவறு வச்சு நான் நிறைய திருத்திக்கிட்டேன். ஸோ நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தவறு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் விஷயம் கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம், ரொம்ப ஈஸிங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம சேஃப்டி நம்மளுக்கு முக்கியம். சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் இல்லாமல் எதுவும் பண்ணாதீங்க. ஒரு ப்ரைவேட் இடத்துக்கு வந்துடுங்க, கூட ஒரு ஆள் வச்சுக்கோங்க. எப்படி எல்லாமே இந்த மாதிரி பற்றி நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம பண்ணும்போது நம்மளை யாரும் சொல்ல போகிறது கிடையாது. நம்மளை பார்த்து நிறைய பேர் பெருமை தான் போடுவாங்க, ஏதோ ட்ரை பண்ணுறோம் அட்லீஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஸோ நான் ஜீரோ சர்க்கிளில் 2-3 லெவல்ஸ் இருக்குது, நல்லா பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. நான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். த்ராட்டில் நல்லா வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. த்ராட்டில் பத்தல, இதே பாருங்க, உங்களுக்கு எப்பவுமே த்ராட்டில் வந்து பத்தலைன்னா வண்டி இந்தமாரி டவுன் ஆகும். அந்த வண்டி டார்க்கே இருக்காது, இனிஷியல் டார்க்கே இருக்காது. அதனால் என்ன பண்ணணும், நல்லா டார்ட் வைக்கணும், தெரியுதுங்களா? இந்த சவுண்ட் இருக்கணும். அப்போ என்ன வந்து புள்ளிங்கிற பிரேக் அடிச்சிங்கன்னா அந்த பம்பு இருக்கும், நம்ம ஃபீல் பண்ண முடியும் வண்டி. பிரேக் அடித்தா போகுது, பிரேக் அடித்தா வண்டி ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னு. இது வந்து ஜீரோ சர்க்கிளுக்கு ஓகே. பட் நம்ம இப்போது ஸ்டாண்டிங் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம். பார்த்தீங்கன்னா டேங்க்கில் வந்து நல்லா காலை வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 2 ஃபுட் ரெஸ்ட்டில் நல்லா பேலன்ஸ் இருக்கணும். வண்டி வெளில போகும்போது லெஃப்ட் ஃபுட் ரெஸ்ட்டு மேலே நிற்கணும். ரைட்டு போகும்போது ரைட்டில் லைட்டாக வெயிட்டு போடணும். இது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஸ்கில்ஸ் தான். ஆக்சுவலி இது காம்போ போடணுங்க. நீங்கள் கற்றுக்கிற புதுசுலலாம் ஒரு 20 ரவுண்டு மாதிரி போட சொல்லுவாங்க. அடுத்து இன்னும் சில இதெல்லாம் இருக்குது. இப்போ எனக்கு டு பி ஆனஸ்ட் வெயிட்டு போட்டாங்க, என்னால் இப்போ முன்ன மாதிரி பண்ண முடியல. வெயிட் நான் ரெடியூஸ் பண்ணணும், சீக்கிரமே பண்ணணும்னு நினைக்கிறேன். அது ஒரு பிளான் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ நம்ம அதையும் நம்ம பண்ணணும், கொஞ்சம் செல்ஃப் டிசிப்ளின் கொண்டு வரணும். ஆப்வியஸாக இந்த ஸ்போர்ட்ஸ்னு வந்துட்டாலே நம்ம நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையுமே நம்ம கடந்தால் தான் ஒரு விஷயம் சாதிக்க முடியும். எல்லாருமே சேர்ந்து சாதிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இப்படி மூச்சு வாங்கன்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக இந்த ப்ரொஃபஷன் பொறுத்தவரை பயங்கரமாக மூச்சு வாங்கும், நம்மளுக்கு டயர்டாகும், எக்ஸாஸ்ட் ஆகும். ஸோ ப்ராக்டிஸ் போகும்போது வாட்டர் கேனு, எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி ஏதாச்சும் வாங்கி வச்சுக்கோங்க, சேஃப்டியாக பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் இன்னும் நல்ல வீடியோ கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச என்ன நான் இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம், நிறைய பேர் பார்க்க போகிறோம், மீட் பண்ண போகிறோம், சஸ்பென்ஸாக நிறைய விஷயங்கள்லாம் வச்சுருக்கேன். சீக்கிரமாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை, டேக் கேர்.